ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். பார்த்தீங்களா சவுண்டை? டீ கடை கீரை போண்டா. டீ கடையில் கிடைக்கிற பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த கீரை போண்டா சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே அளவு இருக்குங்க. அது பண்ணுறதுக்கு நான் அரைக்கீரை கட் பண்ணது இந்த மாதிரி 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண கீரையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், இது ஒரே வெங்காயம் தான், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அதை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள், இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நான் இதில் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு மீதியை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 3/4 கப்பில் 1/4 கப்பு, அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் வெறும் ட்ரையாகவே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா ட்ரையாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இப்போ மீதி இருக்கிற நம்ம கடலை மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நமக்கு மாவு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரியாது, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிட்டாலும் நமக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போண்டா போடுற அளவுக்கு கையில் அள்ளி அப்படியே எண்ணெயில் விடுற அளவுக்கு நமக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் மீடியம் சூட்டில் இருந்தால் போதும். கையில் அப்படியே போண்டா மாவு அள்ளி அள்ளி எண்ணெயில் விட்டுட்டா நம்மளோட போண்டா அழகாக மெதுவாக வெந்து வருங்க. மாவு போட்டவுடனே கரண்டி வச்சு திருப்ப தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நம்ம இந்த போண்டாவை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட போண்டா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சவுண்டு உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.